ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி லீவ் நம்மளுக்கு. ஸோ அம்மாட்ட ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் வடை செய்கிறேன், வாழைப்பூ வடைன்னாங்க. சரி ஜாலி, வாழைப்பூ வடை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்னா பிரியாணி செய்கிறேன்னா சரி என்ன பிரியாணின்னு நம்ம ரொம்ப ஆச்சரியமாக சிக்கன் எடுத்துருப்பாங்க போலன்னு வந்து பார்த்தா சிக்கனும் எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை. என்னம்மா பிரியாணி செய்கிறீங்க இப்போயே சொல்லுமா? சொல்ல மாட்டேன், செஞ்சதுக்கப்புறம் தான் நீ பார்க்கணும். இப்படி தான் கைஸ் போயிட்டுருக்கு. சிக்கனும் இல்லை, எதுவுமே இல்லை. வெஜ்ஜு பிரியாணினா வெஜ்ஜுக்கும் எதில் வெங்காய தக்காளி மட்டும்தான் வெட்டி வச்சுருக்காங்க. என்ன பிரியாணி செய்ய போகிறாங்கன்னு புரியலை. சரி என்ன பிரியாணி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். என்ன பிரியாணின்னு உங்களுக்கு இப்போ கெஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லுங்க. என்ன சாப்பாடு மக்கானால பிரியாணியா? நம்ம தான் செய்யறது மக்கான். என்ன பண்ணணும்னா காளான் மாதிரி சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நெய் ஊற்றி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சொல்லுங்கள். நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். உடம்பு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பாப்கார்ன் அது மாதிரிலாம் சாப்பிட்ற மாதிரியே இந்த மக்கானாவை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதை வச்சு நான் பிரியாணி செய்ய பார்ப்பேன். சூப்பராக இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் சமைக்கணும்டா. பசிக்கும் இல்லை, லேட் ஆகிடுச்சுல்ல. கைஸ், வாழைப்பூவோட ரெசிபி டியூஸ்டே வரும். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன சொல்கிறீங்க? பார்ப்போமா? மக்கானா பிரியாணி செய்வோம். 2 பட்டை, 2 கிராம்பு. உள்ள என்ன ஊற்றிருக்கீங்க? எண்ணெய் நெய்யும் ஊற்றிருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டேன். ஏன்னா பட்டை கிராம்பு பட்டுன்னு தெரிக்குது மேலே, அதனால் அதுக்குள்ளே வெங்காயத்தை போட்டேன். வெங்காயம் வதங்களுக்கு லைட்டாக வந்து உப்பு. வெங்காயம் பொன்னிறமாக வரும். வதங்கும் போது மிளகாத்தூள் போட்டோம்னா அது கலர் நல்லா எடுத்து கொடுக்குன்னு சொன்னேன். அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா மறக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்டிக்கரில் ஊற்றி வச்சுருக்கோம். இது காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக, அது காரம் வச்சாது. கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருவோம். அதே மாதிரி சோம்புத்தூள், கொஞ்சம் கூடுதலாக போட்டு எல்லாம் நல்லா வதக்கி உள்ள வதங்கிடுமாம்மா. ஃபோன் பிரியாணி செய்யணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபோன் பிரியாணி அதெல்லாம் செஞ்சிடும். நீ ஒரு லூசுன்னு என்ன நினச்சிட்டு இருக்கீங்கல்ல? எங்கள் அம்மாவுக்கு அந்த டைலாக் புரியலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நினச்சிக்கிறேன், நான் நினைக்கிறேன். காக்கைக்கு தனி கொஞ்சம் கொஞ்சம் ஏமாறும் எனக்கும் யார் என்ன சொன்னாங்க. அதுக்கப்புறம் டைலாக் இருக்கணும். ஒரு வடை மட்டும் வருவேனா உடஞ்சி கொல்கட்டை பண்ணிடுங்க. சரி, அது என்ன போண்டா போட்டுருங்க. இதுதான் பண்ணுற மாதிரி போண்டா போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி போடணும். நான் பூண்டு நச்சு வச்சுருக்கேன், அதனால் பூண்டு அதில் கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி,
மக்கானம் போட்டு ஆக்சுவலாக மக்கானம் ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் செய்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காளான் மாதிரி வருதா என்னன்றது தெரியல. செஞ்சு பார்த்தோம். கிரேவி செஞ்சுருக்கோம், ஆனால் பிரியாணி செஞ்சது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அந்த பாத்திரத்தில் 1.5 அளவு தண்ணி ஊற்றினா போதும். அதை நலந்து வச்சுருக்கோம். பிரியாணி ஊற்றுற மாதிரி தான். முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டேன். ஊறிக்கிட்டு இருக்க அரிசி கழுவி அரைப்பேன். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்ச அரிசியை போட்டுருவேன். மூணு விசில் ஆஃப் பண்ணி இறக்குனா பிரியாணி ரெடி. நம்ம பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவோம். A few minutes later. மக்கானா பிரியாணி சூப்பராக இருக்கியா? நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ரைஸ் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்கு. அப்புறம் சிக்கன் பிரியாணி மாதிரி ப்ரான் மாதிரி ப்ரான் மாதிரி தான் இருக்கு. ப்ரான் மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. மஸ்ட் ட்ரை. சரி, நாங்கள் சுத்தனை சொல்கிற மாதிரி வடை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கைஸ், நம்ம கைக்கு காப்பு போடலாம், ஆனால் வெளியில் தான் போட முடியும். கோல்டு விற்கிற விலைவாசிக்கு ஒன்றும் போட முடியாது. பாய் கைஸ், இதை பார்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் பெரிய ஃபுட்டு விளாகர்லாம் கிடையாது, அதனால நாங்கள் சாப்பிட்டு போகிறோம். நீங்களுமே சாப்பிடுங்க. டாடா.